பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஆம் தேவனுடைய ஜனங்களே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை 34வது சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். இதே தீர்க்க தரிசனம் தான் 34வது சங்கீதத்திலே ஆண்டவரால் உரைக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் இங்கே நாம் படிக்கிறோம். 20வது வசனம், 34ஆம் சங்கீதம் 20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பைபிள் சொல்லுகிறது அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றினார். பொதுவா சிலுவையில் அறையப்பட்டவங்களை அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கால் எலும்புகளை அவர்கள் முறிப்பார்கள். எவ்வளவு கஷ்டம் பாரு. அது அவர்கள் மரித்து போனதற்கான ஒரு முழு அடையாளம். ஆனால் இயேசு சீக்கிரமாய் மரித்ததினால் அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்காமல் அப்படியே விட்டு விட்டார்கள். ஏனென்றால் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைகளும் வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நிறைவேற வேண்டிய வேத வாக்கியங்களுக்காக, நிறைவேற வேண்டிய வேத வசனங்களுக்காக ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஊனாக, எலும்புகளுக்கெல்லாம் பலனாக இருக்கிறார். இல்ல, கர்த்தர் நித்தமும் நடத்துவார், எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். அப்படித்தான் பைபிள்ல படிக்கிறோம். அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை வலிமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்பதுதான் வேதம் குறிப்பிடுகிறதான சத்தியம். விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவன் நம்மை வலிமை உள்ளவர்கள் ஆக்குகிறார். தேவன் நம்மை பலமுள்ளவர்கள் ஆக்குகிறார். தேவன் நம்மை பராக்கிரமசாலிகளாக மாற்றுகிறார். எலும்புகள் எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்கள் எலும்புகளை ஆண்டவர் காப்பாற்றுவார். உங்கள் சரீரம் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம். மருத்துவர் சொல்ல உங்கள் எலும்புகள் எல்லாம் பலவீனமா இருக்கிறது, உங்கள் எலும்புகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று மருத்துவர் குறிப்பிடலாம். மருத்துவ அறிக்கைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய வார்த்தைகள் நம் உடலுக்கெல்லாம் அது ஜீவனாக, நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். அது உங்கள் எலும்புகளுக்கு ஒரு ஆரோக்கியமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் எலும்புகளை பலப்படுத்துவாராக. உங்கள் தசைகளை, இரத்த நாளங்களை, உங்கள் நரம்பு மண்டலங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றி, உங்களை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்றி, உங்களை பலப்படுத்தி, சுகம் கொடுத்து, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, கனம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எலும்புகளை எல்லாம் காப்பாற்றினீர். இன்றைக்கு இயேசுநாதருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாமல் காப்பாற்றினீரே. வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் கர்த்தாவே,
எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறவரே, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படாமல் பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சரீர அவயவங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சரீர உறுப்புகளை எல்லாம் உம்முடைய இரத்தத்திலே மறைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வழி நடத்துவார். எல்லா மகிமையும் அவருக்கே. ஆமென்.